இப்போது உதாரணமாக குருமூர்த்தி ஐயா எடுத்துக்கிறேங்க. குருமூர்த்தி அவர் இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் பார்ப்பனர் வெறி பிடிச்சவர், திராவிடத்தை எதிர்த்து பண்ணவர். ஆனால் குருமூர்த்தியுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். லாஸ்ட் 6 மாதத்துடைய ஸ்பீச் எடுத்துக்கிறேங்க. உதாரணமாக சொல்லணேன், பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் அவர் பேசின பேட்டியில் பாருங்கள். குறிப்பாக இந்தியா டுடேயில் வந்து பிப்ரவரி மாதம் அவர் பேட்டி கொடுக்குறாரு. நாமெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயினில் பயங்கரமாக பிஸியாக இருக்கிறோம். எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? தலைவர் ஸ்டாலின் வந்து எப்படிப்பட்ட முதலமைச்சர் தெரியுமா? நம்ம வந்து நீட்டி வழங்கிட்டு இருக்கோம். நாமக்கல் முட்டையை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போனார், ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு சென்றார், ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு சென்றார்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி நாமக்கலுடைய முட்டை சந்தையவே தூக்கி நிப்பாட்டிட்டார். திருப்பூர் காட்டன் எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தார். நம்ம சைனாவுக்கு வந்து போட்டி போட்டு கொண்டு இருக்கோம். எப்படி தொழில் வளர்ச்சி, உண்மை நிதர்சனமான சத்தியமான உண்மை. இப்போ என்ன, அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வேலை வாய்ப்புகளை எல்லாத்துலேயும் மேலோங்கின மாநிலமாக இருக்கிறோன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, குருமூர்த்தி இந்தியா டுடேல உட்காந்துட்டு இது எதையெல்லாம் பேசாமல் திராவிடம் என்றாலே, திராவிட மாடல் என்றாலே கருணாநிதி குடும்பம் பேசினது. இந்தியா டுடேல பிப்ரவரி மாதம் 2026 சாஃப்ரான் சேலஞ்சஸ் டு திராவிட நாடு தலைப்பு. காவி வந்து திராவிட நாடில் சேலஞ்ச் பண்ணுது தமிழ்நாட்டில் இப்போ தலைப்பில் பேசுகிறார். கிட்டத்தட்ட 3/4 1 மணி நேரம் ஸ்பீச் கம்ப்ளீட் இன்னுமே இருக்குது யூடியூப்பில், நீ பார்த்துக்கலாம். அதில் சொல்கிறாரு, திராவிட மாடல் என்றால் திராவிடம் என்று சொன்னாலே கருணாநிதி குடும்பமும் அப்புறம் ஆன்டி பிராமினிசமும் என்கிற வார்த்தையை பேசுகிறார். பேசிகிட்டே வரும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தாவேகா விஜயும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அமைத்து விடலாங்கிறார். நாமெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்கோம், எடப்பாடியார் வந்து வந்துடக்கூடாது, எடப்பாடி பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, அது வந்து மோரலஸ் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சி, பாஜக சொல்லும்போது குருமூர்த்தி ஐயர் என்ன சொல்கிறாரு, தாவேகாவும் அதிமுக ஒன்று சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறாரு. எப்படி அவருக்கு தெரியுது? நம்ம சிந்தனையில் வராத விஷயம் எப்படி தெரிகிறது? ஆமாம். ஒன்று. 2வது பேட்டி, எலெக்ஷன் ரிசல்ட் வெளியே வந்துட்டு இருக்கு, இங்கே லீடிங் போயிட்டுருக்கு, 107 108க்கு போயிட்டுருக்கு. அப்போ அவர் அதே குருமூர்த்தியை கேட்குறாங்க. நான் ஏன் குருமூர்த்தியை சொல்லங்கிறத நான் பின்னாடி சொல்ல வர்றேன். குருமூர்த்தி வந்து பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய திங்க் டேங்கு அவ்வளோ இல்லை, நிறைய தப்பு சொல்லுவார், உன்னோட ஒன்று உணர்வார். சோவாது பரவாயில்ல போல தெரியுது குருமூர்த்தி. ஆனால் நீ சொல்றது ஓகே, அது கணிப்புங்கிற பட்சத்தில் அவரே ஸ்கெட்ச் போட்டு அவங்களே பின்புறம் அதுதான் சொல்ல வர்றேன். அதுதான் நம்ம கவனம் தவறிட்டோம் சொல்ல வர்றேன். இந்த பேட்டிக்கு பிறகாவது யூடியூபர்ஸு திமுக சார்பு ஓப்பனாக திமுக சார்பான ஊடகங்கள் இதை பேசுங்கிறேன். நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் அந்த விஜய் வந்துட்டாருப்பா, நீங்கள் வந்து விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அவர் தான் முதலமைச்சர். விஜய் வந்தது காரணமே இந்த ஸ்கெட்சுங்கிறீங்க. விஜய் பேட் அண்ட் இம்மெச்சூர் எரர் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறார். எப்போ 107 சீட்டு லீடிங் போயிட்டு இருக்கு தாவேகா. உடனே பேசுகிறார். எங்கே பேசுகிறார்? நியூஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு பேசுகிறார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து காங்கிரஸை ப்ளக் பண்ணுறாரு, பிசிகாகிட்ட பேசுகிறாரு, வந்து இவங்ககிட்ட யார் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட வந்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு, முஸ்லீம் லீக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து விஜய் மேடன் இம்மெச்சூர் எரர், மிகப்பெரிய ஒரு சிறுபுலத்தனமான ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் மேலே கோவத்து கணையில் என்ன செய்கிறாரு. சரி, இது 2வது பேட்டி. இப்போ நடக்குது எப்போன்னா எலெக்ஷன் வந்துட்டு இருக்கும்போது. இப்போ உடைய ஸ்டாண்ட் என்ன, இப்போ என்ன செய்கிறாருன்னா, இப்போ என்ன செய்கிறாரு, விஜய் சரியில்லை, என்ன பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பேசிக்கொண்டு இருந்தவர் என்றைக்கு திருப்பரங்குன்ற மலையை வந்து ரீசர்வே பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் எப்போ வந்ததோ, எப்போ வந்தே மாதிரம் பாடுங்க அப்படிங்கிற ஆர்டர் எப்போ வந்ததோ, எப்போது வந்து அந்த மாட்டு இறைச்சியை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற தடை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு எப்போ வந்ததோ, பிசி முஸ்லீமுக்கு எதிராக என்ன செய்யுங்க, அவங்க உள்ளே வந்து அந்த கோட்டையில் வந்து முஸ்லீம் ஆகக்கூடியவங்க உள்ளே வந்து என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது வந்ததோ, தமிழிசையிலேருந்து பாஜகவுடைய அனைத்து ஆட்களுமே அமைதி காத்துக்கிட்டு எப்போ இருக்காங்களோ, குருமூர்த்தி என்னையா சொல்கிறாரு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அவர் எங்கே போயிட்டார், ராம ஜென்ம பூமிக்கு போயிட்டார். ராம ஜென்ம பூமியில் வந்து என்ன நடந்துருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த திருட்டும் போகலை, அது சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருக்கிறது, பேட்டி கொடுத்துட்ருக்காரு. யா இங்கே பேசியா இப்போ சாஃப்ரானுடைய உங்களுடைய உங்கள் காவி கொடி வந்து இப்போ என்ன காவி இருள் வந்து சூண்டு விட்டதா, விஜய் நல்லவரா கெட்டவரா சொல்லணுமா? இல்லை, சொல்லவில்லை. ஒன்று பாராட்டுங்க தாவேக்காவை, அல்லது தாவேக்கா விமர்சனம் பண்ணுங்க, அல்லது என்ன மாதிரி சொல்லுங்க. நான் சொல்கிறோம்ல,